அஸ்ஸலாமு நாம இன்னைக்கு இந்த வீடியோல போட்லி பட்டன்ஸ் வச்சு இந்த கை டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கை வந்து வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து பாடி வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. பாடி தைச்சு வச்சுக்கிட்டேன். கை ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ண அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் லைனா கட் பண்ணி இந்த பிளவுஸோட இந்த பார்ட் அதாவது ப்ளூ கலர் துணி கொடுத்து ஒரு டிசைன் பண்ண போறேன். கை வந்து பிளைன் ஒயிட் கலர்ல இருக்கு. இதுக்கு நான் போட்லி பட்டன்ஸ் இந்த ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன். போட்லி பட்டன்ஸ் ஸ்பான்ச் கூட ஒயிட் கலர்ல கொடுக்கும்போது நமக்கு தெரியாது. ஃபுல்லா ஒயிட் கலர்ல கிடைக்கும் நமக்கு ஃபேன்சி ஸ்டோர்ல. இது நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கைக்கு எனக்கு ஒரு 6 தேவைப்படுதுன்னா ஒரு 12 போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு லைனிங்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாடி பாருங்க. இது வந்து ஒரு சில்க் துணி. இந்த ப்ளவுஸ் துணி வந்து சாரியில ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நமக்கு பாடிக்கு மட்டும் வரும். சரி, அதில் சில்வர் கலரில் லைன்ஸ் இருக்கு சாரிலன்னு பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் சின்ன சின்னதாக டிசைன் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயிட் கலர் கை வச்சு இப்படி கான்ட்ராக்டாக நம்ம சின்னதாக டிசைன் பண்ணலாம். ரொம்ப கிராண்டாக வேணும், சிம்பிளாக வேணுன்றவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஒரு 5 இன்ச் நீளம் எடுத்திருக்கேன். ஒரு 4 இன்ச்சில் அந்த டிசைனை கட் பண்ண போகிறேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மேலே கீழே தைக்க 1/2 இன்ச் போயிடும். நீங்கள் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அகலம் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த க்ராஸா ஷேப் நான் ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணுறேன்னா நமக்கு அதை விட எக்ஸ்ட்ரா நான் துணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் கட் பண்ணிடுவேன். இந்த போட்லி பட்டன்ஸ் நான் வந்து ஒரு 12 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கையோட லைனிங் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலராக இருக்கிற சாரியில் நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம தைக்கலாம். ரொம்ப நமக்கு அதிக டிசைனாக சிம்பிளாக வேணும்னா இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் வச்சு பாருங்கள். ஆனால் அந்த ஸ்கேலப் டிசைன் அது ஹாஃப் சர்க்கிளாக தைக்கிற டிசைனும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏற்கனவே நான் அந்த ஸ்கேலப் டிசைன் தைச்சிருக்கேன். நெக்குக்கு கைக்கெல்லாம் வீடியோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி லைனிங் துணி எடுத்திருக்கேன். இது வந்து இங்கே வச்சு தைக்க போகிறேன். இதில் நம்ம வந்து அளவு வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச் அப்படி மார்க் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட நீளம் வந்து ஒரு 4 இன்ச் வச்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச் தைக்க போயிடும். ஸோ 4.5 இன்ச் மொத்தமாக நீளம் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நீங்கள் அகலம் அதிகமாக வச்சிங்கன்னா நீளமும் கொஞ்சம் அதிகமாக வைங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினச்சேன். இப்போ நான் கிராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கையோட அந்த ஒயிட் கலர் துணியும் நமக்கு முக்கியமாக தெரியணும். நிறைய டிசைன்ஸ் வேணான்னு நாங்கள் கஸ்டமர். ஸோ அதனால் சின்னதாக ஒரு டிசைன் வைக்கிறேன். இப்போ இப்படி நான் திருப்பி மடித்து உள் பக்கமாக அந்த மார்க் பண்ணும்போது இந்த சைடு அது ஷேட் வரும். இதுவும் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லைனிங் துணி வைக்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது. அதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அகலமாக இருக்கும், தைச்சா இன்னும் அகலமாயிடும்னு நான் இந்த ஷேப்பில் மார்க் பண்ணேன். ஸோ கீழே 4 இன்ச் இருக்கும் அகலம், நீளமும் அதுக்கேற்ற மாதிரி 4 இன்ச் வச்சேன். 1/2 இன்ச் தைக்க போடுறோம் இல்லையா கீழே, அதுக்கு 4 இன்ச் வச்சுருக்கேன். நடுவில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம சிசரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கைக்கும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கரெக்டான மார்க் நடுவில் வர மாதிரி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரி பின் வச்சு குத்திக்கலாம். துணி அசையாமல் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல மெதுவாக தைச்சிக்கலாம். இந்த ஓரத்தில் மட்டும் ஊசி உள்ள குத்தி நிப்பாட்டி அப்புறமா இப்படி திருப்புங்க. இப்போ நம்ம இந்த பின் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் வெட்டிட்டோம். இப்படி லைட்டாக சிசரால் கட் பண்ணிக்கலாம்.
அப்போதான் திருப்பி நம்ம ஓர தையல் அடிக்கும்போது நமக்கு கரெக்டா அந்த ஷேப் வரும். இப்படி திருப்பிட்டு நம்ம வேணும்னா அயர்ன் பண்ணிக்கலாம். லைட்டா இப்படி மேலே இப்படி நகை வச்சு இப்படி கீறி விட்டா கூட நமக்கு கரெக்டா நிற்கும். இந்த துணி உள்ள போயிடும், நமக்கு உள் பக்கமா தெரியாது. அவ்வளோதான், 2 சைடும் நான் சரிசமமா பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த கையும் வச்சு லைனிங் துணி வச்சு தேய்ச்சிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் முக்கோணமா இந்த கட் பண்ணி இந்த டிசைன் துணி வைக்கிறேன், ப்ளவுஸ் துணி. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது ஒரு ஐ மாதிரி, அது கண்ணு ஷேப்ல நீளமா, இல்லை ஒரு பானை மாதிரியா ஒரு டிராப் டிசைன், இதெல்லாம் நம்ம வரைவோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்க தைச்சி இப்படி திருப்பிட்டு உள் பக்கமா நீங்க பிளவுஸ் துணி அந்த கலர் துணி நீங்க கொடுத்துட்டா அதுவும் நல்லா இருக்கும். இதை சுத்தி நம்ம லேஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஆனா இப்படி போட்லி பட்டன்ஸு, அந்த பாம்பம், அந்த பட்டன்ஸ் வச்சு தைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்கா அழகா இருக்கும். இப்போ நான் பிளவுஸ் துணி எடுத்திருக்கேன், அந்த கரை வச்ச துணி அந்த சைடு ஓரத்துல தைக்க போறேன். இதுல நம்ம போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மார்க் பண்ணி கூட நம்ம தைக்கலாம். மேலே கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா நமக்கு தைக்கிறதுக்கு போயிடும். கரெக்டா 4 இன்ச் வருது. கரெக்டா அந்த 6 போட்லி பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை தைக்கும் போதே கீழே ஒன்று சின்னதாக ஒரு லைனிங் துணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா போட்லி பட்டன்ஸ் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் சுருக்கங்க விடும். இந்த துணி வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கு, திக்கான துணி, ஒரு காட்டன் துணினா பரவாயில்ல. இந்த துணி கொஞ்சம் மெலிசா இருக்கு, அதனால சுருக்கங்க அதிகமாக வேணும். கீழே ஒரு துணி வச்சு தைக்கும் போது நமக்கு சரி சமமா இருக்கும். லைட்டா பின்னாடியும் நான் லைட்டா இழுக்கிறேன் பாருங்க, ஏன்னா கீழே இருக்கிற துணி அப்படியே சுருங்கிக்கிட்டே போயிடும். மேலே இருக்கிற துணி அப்படி இருக்கு, கீழே இருக்கிற துணி 1 இன்ச் 2 இன்ச் குறைஞ்சிடுது. அதுக்காக நான் வந்து லைனிங் துணி வச்சிருக்கேன். நான் லைனிங் துணி ஏன் இந்த வீடியோல சரியா காட்டலனா, நான் அது கவனிக்கல. ஏன்னா இந்த துணியில வந்து ஃபால்ஸ் தைச்சு இருந்தாங்க. சாரீ வந்து பிளவுஸோட அப்படியே வேர் பண்ணியிருக்காங்க ஃபால்ஸ் தைச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா இருக்கு, இதை கட் பண்ணி ஒரு பிளவுஸ் இப்படி ரெடி பண்ணலாம் டபுள் கலர் ஷேட்லன்னு சொல்லி தான் இது கஸ்டமர் எனக்கு கட் பண்ணி தந்தாங்க. அதில் கீழே ஃபால்ஸோட துணி அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த துணி கீழே அப்படியே லைனிங் மாதிரி இருக்கும்போது நான் அப்படியே வச்சு தைச்சிட்டேன். ஆனால் இந்த டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸு, அதனால தான் சொல்கிறேன். நீங்களுமே தைக்கும் போது மெலிசான இந்த மாதிரி துணி இருக்கும்போது கீழே ஒரு லைனிங் துணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் போட்லி பட்டன்ஸ் தைச்சி மேலே ஒரு ஓர தையல் போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் கரெக்டாக நம்ம வைக்கணும். இதுக்கு வேணும்னா நம்ம பின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட வெளி சைடு இருக்குல்ல கீழே இந்த பாட்டம்ல கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி நான் நெருக்கமா ஒரு 1/2 இன்ச்ல போட்லி பட்டன்ஸ் வச்சிருக்கேன். அதாவது 2 போட்லி பட்டன்ஸ்க்கு நடுவில் இன்னொரு போட்லி பட்டன்ஸ் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. ஸோ இப்படி நான் தைச்சிருக்கேன். ஒரு கை ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு கையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சைடில் துணி நம்ம கட் பண்ணதான் போகிறோம். ஸோ நமக்கு அகலத்துக்கு தேவையான துணி ஒரு 2 இன்ச் அகலம் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 இன்ச் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். இப்படியே நெருக்கமாக வச்சு அந்த போட்லி பட்டன்ஸ் கொஞ்சோண்டு கேப் வச்சு இப்படி தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். இப்போல்லாம் நிறைய சாரீஸில் ப்ளவுஸ் துணி ரொம்ப கம்மியாக வரும்.
நமக்கு சாரி ஓரம் அடிக்க குடுத்தாலுமே, நம்ம ஃபுல் சாரி அளந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு 5 1/4 மீட்டர் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5, 10 இல்ல 5, 15 சென்டிமீட்டராச்சும் இருக்கணும். அத அளந்து பார்த்து தான் நம்ம ஓரம் கூட அடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாரி ரொம்ப கம்மியா வரும்போது ப்ளவுஸ் துணி, நம்ம இந்த மாரி டிசைன்ஸ் வச்சு, கைக்கு வந்து வேற கலர் துணி கொடுத்து, இப்படி தைச்சோம்னா, நல்லா அருமையா இருக்கும். அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு நம்ம ஓரத்தையில் மேல அடிக்கும்போது, இப்படி கீழேயும் நம்ம வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அந்த போட்லி பட்டன்ஸ் கரெக்ட்டா அது நடுவுல வரணும். மேல அந்த ஓரப்பகுதி இருக்குல்ல, வி ஷேப்ல அந்த ஓரமா அந்த பகுதி, கரெக்ட்டா அதுக்கு நேரா அந்த போட்லி பட்டன்ஸ் நடுவுல வரணும். அந்த மாரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரத்தையில் அடிச்சுட்டு தான் உள்ள இருக்கிற அந்த ப்ளூ துணி கட் பண்ணிக்கணும். இங்க வரைக்கும் கரெக்ட்டா இருக்கா உள்ள துணின்னு பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவா இது தைங்க. அது ஓரத்தையில் அடிக்கும்போது கூட லைட்டா சுருக்கங்க வரும். அத நம்ம பார்த்துக்கணும். சுருக்கங்க வராம மெதுவா வச்சு தைக்கணும். ஒரு கை தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம லைனிங் துணி வச்சுக்கலாம். இப்போ நான் சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அத கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கை நான் இன்னும் தைக்கல. ஃபர்ஸ்ட் கை தான் இன்னும் தைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, நான் லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. அட்டாச் பண்ணி ஒரு தையலும் போட்டேன். இப்போ கூட எனக்கு ஞாபகம் வரல. பாருங்க, இப்படி வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது உள்ள ப்ளூ கலர் துணி நம்ம கட் பண்ணாம விட்டுட்டோம்னு. அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணேன். அந்த டிசைன் தைச்ச உடனே நீங்க கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம 2 கலர் துணி கொடுக்க போறோம். ஸோ இது ரொம்ப லைட்டா அப்படியே தெரியுது கண்ணாடி மாதிரி. இன்னும் கூட நான் கட் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் துணி, லைனிங் துணி உள்ள கொடுத்துருக்கோம் இல்லையா? அது லைட் கலரா இருக்கு. ப்ளூ கலர் டார்க்கா இருக்கிறதுனால நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஒயிட் கலர் துணியோட இந்த ப்ளூ கலர் துணி இன்னும் சின்னதா கட் பண்ணணும். இன்னும் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு இதுக்கு மேல ஒரு ஓரத்தையில் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த கை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த டிசைன்? சிம்பிளான ஒரு டிசைன் தான். நீங்களும் தைச்சு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாரி சின்னதா துணி இருந்தாலும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா கை கொடுத்து நம்ம பைப்பிங் வேணா டபுள் கலர்ல வச்சு தந்திருப்போம். அதாவது பாடியில இருக்கிற அந்த கலர் வந்து கைக்கும் கொடுத்துருப்போம். ஆனா இது வந்து நடுவுல இப்படி கொடுக்கும்போது நல்லா அழகா இருக்கு. குட்டி குட்டி அந்த பாம் பட்டன்ஸ் நம்ம வைக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கு. இதுலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுக்கு சுத்தி கூட அந்த வி ஷேப்ல நம்ம டபுள் கலர் லேஸ் வச்சு கூட தைக்கலாம். நெக்குக்கு கூட இந்த மாதிரி டபுள் கலர் லேஸ் நம்ம தான் நிறைய வச்சு தைச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வச்சு பாருங்க, அருமையா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கையும் நான் தைச்சிக்கிறேன். ஆனா இந்த கை தைக்கும் போது கரெக்டா அந்த துணி வந்து நான் கட் பண்ணிடுவேன். அந்த உள்ள இருக்கிற துணியெல்லாம் நம்ம மடிச்சு தைக்கணும்னு இல்லை. ஏன்னா லைனிங் துணி நம்ம வந்து உள் பக்கமா போயிடும். அது உள்ள இருக்கிற சின்ன துணி வந்து கவர் ஆயிடும்.
என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். நெக்குக்கு கூட நம்ம இந்த மாரி போட்லி பட்டன்ஸ் வச்சு தைக்கலாம். இதே மாரி வி ஷேப்ல போட்லி பட்டன்ஸ் வச்சு டபுள் கலர்ல தைக்கலாம். ஆனா இந்த கஸ்டமர் எனக்கு சிம்பிளான நெக் டிசைனே போதும்னாங்க. இதுக்குமே இதே மாரி லைனிங் துணி வச்சு நம்ம தைச்சுக்கலாம். நான் பாடி ஃபுல்லா ஆல்ரெடி தைச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த கை தைச்சு கை ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிடும். இப்படி ஒரு ஓர தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கோங்க. இந்த சாரீக்கு மேட்சிங்கா சில்வர் கலர் துணின்னாங்க. அதுக்கப்புறம் சில்வர் கலர் துணினா ரொம்ப ஜரிகை மாதிரி ஷைனிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல இதே போதும், ஹாஃப் ஒயிட் துணியை நம்ம வச்சு இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிக்கலான்னு சொல்லி ஹாஃப் ஒயிட் துணி இந்த துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கும் ஒரு 60-70 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் துணி இருந்துச்சுன்னா கைக்கு மட்டும் வேற துணி கொடுத்து இப்படி ஒரு டிசைன் வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டிசைனோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.